நிகழ்தகவு. கையில் பையுடன் காவல் நிலையத்திற்கு சென்ற இளைஞர். பைக்குள் 2 பிஞ்சு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருப்பதாக கூறியதால் பரபரத்த காவல் நிலையம். தானும் தனது காதலியும் சேர்ந்து பெரும் பாவம் செய்துவிட்டதாக கூறி ஒப்புதல் வாக்குமூலம். காதலனும் காதலியும் சேர்ந்து பிஞ்சு குழந்தைகளை கொன்று புதைத்தது ஏன்? பல வருடங்களுக்கு பின் திடீரென உண்மையை ஒப்புக்கொண்டது ஏன்? நடந்தது என்ன? நடுராத்திரி 12 மணி இருக்கும். கேரள மாநிலம் திருச்சூர் பக்கத்துல உள்ள புதுக்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளைஞர் ஒருத்தன் கையில ஒரு பையோட வந்திருக்கான். என்ன விஷயம்னு போலீஸ்காரங்க கேட்டப்ப, இந்த பையில 2 பிஞ்சு குழந்தைகளோட எலும்புக்கூடு இருக்கு, நானும் என் காதலியும் சேர்ந்துதான் குழந்தைகளை கொன்னு புதைச்சோம்னு சொல்லி அதிர வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இளைஞனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் ஒரு கொடூர சம்பவத்தோட முழு பின்னணிய பத்தி தெரிய வந்திருக்கு. திருச்சூர் பக்கத்துல உள்ள வெள்ளிக்குளங்கரை பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பவின் என்பவர் கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயசான அனிஷாங்கிற இளம் பெண்ணும் 2020ஆம் ஆண்டுல ஃபேஸ்புக் மூலமா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நண்பர்களா பேச ஆரம்பிச்சவங்க நாளடைவுல எல்லை மீறி பழகி இருக்காங்க. 2 பேருக்குமே இன்னும் திருமணம் ஆகாத நிலையில புதுக்காடு பகுதியில வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து அங்க கல்யாணம் பண்ணிக்காமலேயே 2 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பப்போ இந்த வீட்டுக்கு வந்து தனிமையில இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் அவரவர் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கூட இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில 2021ஆம் ஆண்டு அனிஷா கர்ப்பமாக்கி இருக்காங்க. தான் கர்ப்பமானத வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லாம மறைச்ச அனிஷாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ண பவினும் அனிஷாவும் 2021 நவம்பர் 6ஆம் தேதி குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு சடலத்தை அனிஷா வீட்டுக்கு பின்புறத்துல உள்ள இடத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தங்களோட தகாத உறவை வழக்கம் போல தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தைய கொன்னு புதைச்ச 6 மாசத்துக்கு அப்புறம் அனிஷா சடலத்தை புதைச்ச இடத்தை தோண்டி அங்கிருந்த குழந்தையோட எலும்புகளை எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டு இருக்காங்க. அந்த பைய தன்னோட காதலன் பவின் கிட்ட கொடுத்து இத கண்காணாத இடத்துல தூக்கி போட்டுருன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பவின் அதை தூக்கி போடாம தன்னோட வீட்லயே பதுக்கி வச்சிருந்திருக்கான். அடுத்ததா 2024ல அனிஷா திரும்பவும் கர்ப்பமாகி இருக்காங்க. அதுல அனிஷாவுக்கு 2வது முறையா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையையும் கொலை பண்ணிடலாம்னு முடிவு பண்ண காதல் ஜோடி முதல் குழந்தைய கொண்ட மாதிரியே 2வது குழந்தையையும் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை குழந்தையோட சடலத்தை பவினோட வீட்டுக்கு பின்புறத்துல உள்ள இடத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அனிஷா 2 முறை கர்ப்பமாகி குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் அவங்க பெற்றோருக்கு தெரியாத மாதிரி சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணி இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல தொடர்ந்துட்டு இருந்த அனிஷா பவின் இடையேயான உறவுல திடீர்னு விரிசல் ஏற்பட்டிருக்கு. அனிஷா வேற ஒரு இளைஞர் கூட பேசி பழகிறதா பவினுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதனால காதல் ஜோடிக்கு இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. அதோட விளைவு அனிஷா காதலன் கூட பேசி பழகிறத அடியோட நிறுத்தி இருக்காங்க. அனிஷா தன்னை அவாய்ட் பண்ணதால கடுப்பான பவின் முதல் குழந்தையோட எலும்புக்கூடு, அப்புறம் 2வது குழந்தைய கொன்னு புதைச்ச இடத்துல இருந்து எடுத்த எலும்புக்கூடுன்னு 2யும் ஒரு பையில அடைச்சு வச்சு அனிஷா கிட்ட காட்டியிருக்கான். நீ என் கூட பழைய மாதிரி பேசி பழகலன்னா இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ கம்பி எண்ண வேண்டி இருக்கும்னு சொல்லி மிரட்டி இருக்கான். நான் மாட்டுனா நீயும் தான் மாட்டுவ,
இந்த மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம்னு சொல்லி அனிஷா பவினோட மிரட்டலை கண்டுக்காம இருந்திருக்காங்க. என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா, உன்னை பழி வாங்காம விடமாட்டேன்னு சொல்லி பவின் 2 சிசுக்களோட எலும்புக்கூடுகளையும் ஒரு பைக்குள்ள வச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்ததை சொல்லி சரணடைஞ்சிருக்கான். விசாரணையில பவினும் அனிஷாவும் சேர்ந்துதான் 2 குழந்தைகளையும் கொன்னு புதைச்சது உறுதியானதுனால போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காதலிய பழி வாங்கணும்னு நினைச்சு இப்போ அனிஷா கூட சேர்ந்து பவினும் ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். நிகழ்தகவு